ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குடமிளகா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மைய வதக்கிக்கலாம். 150 கிராம் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு கீத்து தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சுவையான குடமிளகாய் தொக்கு ரெடி. அடுத்தது நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி மாவில் 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கலரு, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிளகாயை மாவில் துவட்டி சுட சுட காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் மிளகாய் பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.